8வது ஊதிய குழு தொடர்பான எதிர்பார்ப்புகள் உயரும் வேளையில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி வெளியாகியுள்ளது. தற்போது ரூபாய் 1000 உள்ள நிலையான மருத்துவ கொடுப்பனவான FMA 3 மடங்கு அதிகரித்து ரூபாய் 3000 உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது. இந்த பரிந்துரை மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தலைமையில் நடைபெற்ற ஸ்கோவா கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. கூட்டத்தில் மருத்துவ செலவுகள் கணிசமாக உயர்ந்துள்ளதை கருத்தில் கொண்டு ஓய்வூதியதாரர்களுக்கான தொகையை மேம்படுத்த தேவையுள்ளதாக ஊழியர் சங்கங்கள் வலியுறுத்தின. FMA என்பது CGHS போன்ற சுகாதார வசதிகள் இல்லாத ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் தொகை. முக்கியமாக ஊரக பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இது மிகுந்த தேவை. கடைசியாக 2014 திருத்தப்பட்ட இந்த தொகை தற்போது ரூபாய் 1000 நிலைத்திருக்கிறது. ஆனால் மருந்து விலை, மருத்துவ கட்டணம் போன்றவை பெரிதும் உயர்ந்துள்ளதால் இதை ரூபாய் 3000 உயர்த்த ஸ்கோவா பரிந்துரைத்துள்ளது. நிதித்துறை இதற்கு தாராளமாக ஒப்புதல் அளித்துள்ளது. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் ஓய்வூதிய உயர்வு கணக்கீடு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓய்வூதியர் தற்போது அடிப்படை ஓய்வூதியமாக ரூபாய் 30,000 பெறுகிறார் என வைத்துக்கொள்வோம். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1.92, திருத்தப்பட்ட ஓய்வூதியம் ரூபாய் 57,600ஆகவும், ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.08, திருத்தப்பட்ட ஓய்வூதியம் ரூபாய் 62,400ஆகவும், ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.28, திருத்தப்பட்ட ஓய்வூதியம் ரூபாய் 68,400ஆகவும், ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57, திருத்தப்பட்ட ஓய்வூதியம் ரூபாய் 77,100ஆகவும் இது மாதத்தில் பெறும் ஓய்வூதியமாக கணிக்கப்பட்டுள்ளது. 8வது ஊதியக்குழு செயல்படுத்தும் நவம்பர் 2026க்குள் இது தொடர்பான மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, 8வது ஊதியக்குழு பரிந்துரை செய்யும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.92 முதல் 2.86 இடையே இருக்கலாம். FMA 2014க்கு பிறகு முதன்முறையாக 3 மடங்கு உயரலாம். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு இது வரலாற்று சிறப்பு வாய்ந்த நன்மையாக இருக்கும். 2025 எதிர்பார்க்கப்படும் 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு வாழ்வாதார பாதுகாப்பை பெரிதும் உயர்த்தும். குறிப்பாக FMA உயரும் நிகழ்வு மருத்துவ செலவுகளை தாங்குவதற்கான ஓர் பெரிய நிவாரணமாக அமையும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.